சென்ற வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தியானத்தை பண்ணுறதுக்காக ஆரம்பம் எப்படி என்ன ஏது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொன்னேன். அதில் வந்து கடைசியாக சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு மண் அப்படின்ற தத்துவம் நம்ம உடம்பில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணை முதல்ல எப்படி நம்ம அந்த மண்ணுடைய குணம் என்ன, அதனுடைய சக்தி என்ன, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம உணர்ந்து அதை எப்படி நம்ம அவேர்னஸ்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறது. கந்தம் அப்படின்னா வாசனை, ரசம் அப்படின்னா சுவை, ரூபம் அப்படின்னா உருவம், ஸ்பர்ஷம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட உணர்வு, சப்தம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சப்தம், ஒலி. இந்த 5 குணங்களும் மண்ணுக்கு இருக்குது. நம்ம உடம்பு வந்து பேசிக்காக மண்ணால் ஆனது தான். இந்த மண்ணில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் சாப்பிட்டு தான் நம்ம உடம்பு வளர்ந்துருக்கு. ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வாழைப்பழம் நம்ம உடம்பாக மாறி போயிடுது. உடம்பாக மாறுதுன்னா வாழைப்பழம் எங்கேருந்து வருது? மறுபடியும் மண்ணிலேருந்து வருது. எக்கச்சக்கமான தாதுக்கள் இருக்குது. எல்லா விதமான தாதுக்களும் மண்ணிலேருந்து நமக்கு எது எதெல்லாம் உடம்புக்கு தேவையோ அது எல்லாத்தையும் அரிசி எடுத்து நமக்கு கொடுக்குது. நம்ம சாப்பிட்றோம், அந்த தாதுக்கள் நம்ம உடம்புக்கு வருது, நமக்கு சத்து வருது. தண்ணி எடுத்து மண்ணில் வர இந்த இதை தான் எடுத்து குடிக்கிறோம். எல்லாமே மண்ணிலேருந்து நமக்கு கிடைக்கிற வஸ்து தான். அதனால் ஆதாரமாக நமக்கு இந்த பூமியில் இருக்கிறது மண். இந்த மண் வந்து வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்கிறார். அகழ்வார் அப்படின்றவர் நோன்றவர். அந்த மண்ணை தோண்டி அவருக்கு தேவையானது ஒன்று ஏதோ ஒரு விஷயத்துக்கு தோன்றார். கடக்காலுக்கு தோன்றாரு, இல்லைன்னா கிணறு வெட்ட தோன்றாரு, இல்லை குளம் வெட்ட தோன்றாரு. இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்கு இந்த மண்ணை வந்து தோன்றார். தோண்டும் பொழுது அந்த மண்ணுக்கு வலி ஏற்பட்டாலும் அது பொறுத்துக்கு தான். தன்னை பொறுத்தல் தலையாய விஷயமாக அந்த மண்கிட்ட இருக்கிற ஒரு தலையாய கடமை, அதனுடைய உணர்வு என்ன அப்படின்னா இந்த இதை வந்து பொறுத்துக்குது. இப்போது எப்படி பொறுத்துக்குது அப்படின்னா அது ஏற்றுக்குது. சரி, இது அவங்க நம்மளும் பூமி பூஜை போட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறோம். கடக்கால் நோண்டும் பொழுது இந்த மாதிரி நான் உன்னை தொல்லை பண்ண போகிறேன், இந்த இடத்துல கடக்கால் கட்ட போகிறேன், வீடு கட்டிக்க போகிறேன், எனக்காக உன்னை நோண்டுறேன், உன்னை இந்த இடத்துல நோண்டுற இடத்துல எனக்கு எந்த பாதகம் வராமல் என்னுடைய வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன விதமான பூஜைகளோ எல்லா நவகிரக பிரீத்தி எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி பூமி பூஜை பண்ணி வாஸ்து பூஜை பண்ணி தான் நம்மளும் ஒரு கட்டடத்தை கட்டுறோம். அந்த மாதிரி நம்ம அதுக்கிட்ட வேண்டினாலும் அந்த இதை பொறுத்துக்குது. இப்போது அந்த பொறுமை அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அது தனக்கு வர்ற இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, இதை வந்து ஏற்றுக்குது. அதுக்கு வந்து கோபம் வர்றதில்லை. மண்ணுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்குது. ஒரு தாயாக இருந்து எல்லாத்தையும் தாங்கிக்கும். இப்போ நம்ம உடம்புலையும் மண் இருக்குது. அந்த மண் இந்த குணத்தை கொண்டு தானே இருக்கும். அந்த மண்ணுக்கான குணம் இந்த பொறுமையையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த தன்மையும் இந்த விஷயங்கள் வந்து அந்த குணம் வந்து மண்ணுக்கு இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த குணத்தை, அதாவது இப்போது யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒன்று பேச வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை காது கொடுத்து கேட்குறது கிடையாது. பாதி பேசும் பொழுதே அவர் இதை தான் சொல்ல வராருன்னு நினச்சின்னு நம்ம ஒரு அர்த்தத்தை சொல்கிறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் போயிடுது. நம்ம அவர் ஏதோ ஒன்று சொல்கிற நினச்சின்னு வர்றதை நம்ம நடுவுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிவிட்டு அவர் சொல்கிறத கேட்காம நம்ம பதில் எதையோ ஒன்று சொல்லி கடைசியில் அந்த கம்யூனிகேஷனே ஒழுங்காக இல்லாமல் போயிடும். அந்த சம்பாஷணையில் வந்து 2 பேரும் சண்டை போட்டு முடிகிற மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி ஆகிறது அப்படின்றதே வந்து நம்ம இந்த மண்ணுடைய தன்மையை அவேர்னஸ்குள்ளே கொண்டு வராதனால தான் ஆகுது. அப்போ இதை நம்ம அவேர்னஸ்குள்ளே கொண்டு வரணும். நம்ம உடம்புக்குள்ளே மண் இருக்குது, அதுக்கு இந்த குணங்கள் இருக்குது. இந்த குணங்களை நம்ம அவேர்னஸ்க்கு கொண்டு வந்து இதனுடைய சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே வளர்த்துக்கணும். இப்போ இந்த சின்ன பசங்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மண்ணின் சக்தி, நீரின் சக்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கார்ட்டூன் படம் மாதிரி இந்த படங்கள்லாம் வரும். அதில் ஒரு 5 பஞ்சபூதத்துடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. இந்த பசங்கள்லாம் அந்த பவர் ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்க்குறது, அந்த பார்க்குறதுல வர மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்க இந்த மண்ணின் சக்தி அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போது 2 விதமான பயிற்சி அதில் நம்ம பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இந்த மண்ணுடைய அக்செப்டன்ஸ், இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இந்த பொறுமை இருக்கு இல்லையா, இந்த பொறுமையை வந்து நாம் சில நாட்கள் கடைப்பிடிக்கணும். உதாரணமாக இப்போ நான் ஒரு வேளை உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ தர்ற வரைக்குமானால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பொறுமையே கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி அந்த பொறுமையோட கூட இந்த மண் வந்து தாங்கிக்குது இல்லையா, அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதை வந்து உங்கள் அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும்.
அவேர்னஸுக்கு கொண்டு வந்து ஒரு விஷயத்துலேயும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அணுகிறோம். நம்மக்கிட்ட ஒருத்தர் பேச வராருன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறோம். இல்லை நமக்கு புரியாத ஒருத்தர் வராரு, இல்லை பிடிக்காதுன்னு ஒன்று இல்லாத அளவுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு சமையல் பண்ணி போட்டாங்கன்னா அதை சாப்பிட்ணும் அப்படின்னு ஏற்றுக்கணும். அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் பிடிக்காதது நிகழுதோ அந்த பிடிக்காதது எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மன ரீதியாக இந்த மண்ணின் சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா, எப்படி மண் அப்படின்றதுக்கு மேலே நல்ல சூடாக இருக்க சமயத்தில் மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த மண் மேலே வந்து தண்ணி விழுந்த உடனே அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். மண் வாசனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாசனையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த 5 குணங்களில் மண்ணில் இருக்கிறத இந்த தண்ணியை விட்டு அந்த மண்ணை திருப்பி அலம்பி கழுவிண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற அந்த வாசனைன்ற சக்தி போயிட்டு ரச ரூப ஸ்பர்ச சப்தம் மட்டும் 4 நிற்கும். அந்த 4 வரும்பொழுது அது தண்ணி ஆகிடும். இப்போது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்க நீரால் இந்த மண்ணை நம்ம சுத்தம் பண்ணுறதாக பாவனை பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து கண்ணை மூடின்னு ஒரு 15 நிமிஷம் நினச்சி பார்க்கணும். என் உடம்புக்குள்ளே இருக்க நீரால் என் உடம்புக்குள் இருக்கும் மண்ணை நான் சுத்தம் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து நம்ம பாவனையில் இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணின் தகுதியில் இருக்க அது மேலே இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த வாசனைகள், பழைய வாசனைகள்லாம் போயிட்டு அது சுத்தமடைகிற மாதிரி ஆகும். அதே சமயத்தில் நம்ம இந்த அக்செப்டன்ஸுன்றதை ஏற்றுண்டு தொடர்ந்து நம்ம அந்த அக்செப்டன்ஸை அடுத்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் பழகி கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மன ரீதியாக அந்த மண்ணுடைய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாகும். இது 2 அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல் படி யோகா தியானம் பண்ணுறதுக்கு ஆரம்பமாகும். அடுத்த ஒரு எபிசோடில் நீரின் சக்தி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நாம் பார்ப்போம்.